ஸோ இதே போல் ஒரு இன்ஜின் ப்ளோவரை உங்கள் பார்ட்ஸை வச்சு நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு அசம்பிளி பேஜை ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த பேஜில் எல்லா காம்பவுண்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணி தேவையான பொசிஷனில் அரெஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு அசம்பிளி பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ அசம்பிளி டிசைன். ஸோ இந்த இதுக்கு உங்களோட நேம், அதாவது நீங்கள் என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நேமை செட் பண்ணுங்கள். இன்ஃபோமீடியா ப்ளோவர் ஒன்றுன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களால் செப்பரேட் யூனிட்டை செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ எம்எம்என்எஸ்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ புதுசான ஒரு அசம்பிளி பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் மாடல் ட்ரீ. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண நேம் இங்கே தெரியும். ஸோ இந்த விண்டோ, ஸோ 3 டேட்டா பிளேன்ஸ், அதாவது 3 டேட்டா பிளேன்ஸும் ஒரு கார்னர் சிஸ்டமும் டிஃபால்ட்டாக இதில் ப்ரெசென்ட்டாக தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வர காம்பனண்ட்டை உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது உங்களோட பார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஐக்கான், இந்த இன்சர்ட்டுங்கிற ஐக்கானை யூஸ் பண்ணி தான் உங்களோட எல்லா பார்ட்ஸும் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இன்சர்ட் பண்ணுறப்போ உள்ள 3 மெத்தட்: அசம்பிளி, இன்க்ளூட், பேக்கேஜ். ஸோ அசம்பிளிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உள்ளே வர்ற காம்பவுண்ட்ஸ் மாடல் ட்ரீலையும் தெரியும் அண்ட் கிராஃபிக்ஸ் விண்டோலையும் தெரியும். இன்க்ளூடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மாடல் ட்ரீயில் மட்டும்தான் தெரியும், கிராஃபிக்ஸில் தெரியாது. ஸோ பேக்கேஜுங்கிற ஆப்ஷன் கிராஃபிக்ஸ் விண்டோவில் மட்டும் தான் தெரியும், அது மாடல் ட்ரீயில் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாலும் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். ஸோ இது சாதாரண ஆப்ஷன், அசம்பிளி ஆப்ஷன். ஸோ எந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வர விரும்புகிறீங்களோ அந்த காம்பவுண்டை சால்வ் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது ஃப்ரேம். ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிங்க, அது எந்த பொசிஷனையும் அரெஸ்ட் ஆகாமல் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற காம்பவுண்ட்டை எப்போவுமே டிஃபால்ட்னு செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணுறது மூலயமா அசம்பிளியில் உள்ள கோஆர்டினேட் சிஸ்டமும் இந்த உள்ளே வந்த கோஆர்டினேட் சிஸ்டமும் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ உங்கள் ஃப்ரேமோட கோஆர்டினேட் அண்ட் உங்கள் அசம்பிளியோட கோஆர்டினேட் ரெண்டும் ஜாயின். ஸோ ஃபுல்லி கன்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளே கொண்டு வர்றது ப்ளோவரை கொண்டு வரலாம். ஸோ இன்சர்ட், இதில் ப்ளோவர்ஸ், அதாவது டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லர். டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லர் பாருங்கள். ஸோ ப்ரிவியூ வேண்டாம்னு ப்ரிவியூ ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ கார்பரேட்டர், டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லர். ஸோ டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லரை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அது பர்டிகுலர் பொசிஷனில் நிற்கும். ஸோ இதை இந்த ப்ரீவியஸ் காம்பவுண்ட் இல்லைனா இந்த டேட்டா லைனை யூஸ் பண்ணி உங்களால் அரெஸ்ட் பண்ணி அதை பர்டிகுலர் இடத்துக்கு பொசிஷன் பண்ண முடியும். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த கன்ஸ்டன்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களால் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் கோஇன்சைட். ஸோ இதில் கோஇன்சைடுங்கிற ஆப்ஷனில் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸும் இந்த ஆக்சிஸும் கோஇன்சைட். அடுத்தது பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், நியூ கன்ஸ்டன்ட் கொடுங்க. ஸோ இன்னொரு கோஇன்சைட் செட் பண்ண போகிறோம், கோஇன்சைட். ஸோ இந்த ஹோல்ஸோட ஆக்சிஸையும் இந்த ஹோல்ஸோட ஆக்சிஸையும் கோஇன்சைட். ஸோ ரெண்டும் கோஇன்சைட் ஆயிரும். பட் இந்த டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லர் டாப்பில் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த ஃபேஸ் மேலே பொருத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி புதுசாக ஒரு கன்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ அந்த கன்ஸ்டன்ட்டில் இந்த ஃபேஸும் இந்த டாப் சர்ஃபேஸும் கோஇன்சைட் ஆப்ஷன் மூலமா ரெண்டும் ஒட்டிக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு அப்புறம் தான் இது இந்த கலருக்கு மாறும். ஸோ இந்த கலரில் மாறினால இது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லி டிஃபைன்ட் இதில் பார்க்க முடியறதுக்கு ஸ்டேட்டஸ் ஃபுல்லி கன்ஸ்டன்ட். ஓகே. ஸோ டீட்டெயில் ஆஃப் இம்பெல்லரை அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இந்த ஃபேன், அதாவது இம்பெல்லர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட். ஸோ இம்பெல்லரை ஃபைன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இம்பெல்லர் ஓப்பன். ஸோ இதை கரெக்டாக இந்த ஹோலுக்கு நேராக உள்ள அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட்டு கோஇன்சைட். ஸோ இந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ். ஸோ இது இப்படி கோஇன்சைட் ஆகிருக்கு. நீங்கள் இதை ஃப்ளிப் அப்படிங்கிறது மூலியமாக இதை திருப்பிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெளியே எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நேராக மட்டும்தான் மூவ் ஆகுமே தவிர அந்த ஆக்சிஸை மிஸ்அலைன் ஆகாமல் போகும். ஸோ அடுத்து இந்த ஃபேஸை இந்த ஃபேஸோட டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ். ஸோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 88.91 எடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தேவையில்லை, ரெண்டு ஃபேஸும் டச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோஇன்சைட்.
ஸோ இந்த திக்னஸ், ஸோ திக்னஸ் எவ்வளோதோ அதை டிஃபைன் பண்ணி எடுத்துங்க. ஸோ டிஸ்டன்ஸ் 2. ஸோ 2ங்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ளிப் ஆகணும் -2. ஸோ இல்லை அப்படின்னாலும் கோயின்சைட். ஓகே, ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன்ட். ஓகே, ஸோ இம்பலர் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செட் பண்ண வேண்டியது இந்த இன்ஜின் பிளாக். ஸோ இன்ஜின் பிளாக்கை எப்படி ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னா அசம்பிளி, இதில் இன்ஜின் பிளாக் ஓப்பன். ஸோ இன்ஜின் பிளாக் உள்ளே வந்துடும். ஸோ இதையும் கரெக்டான பொசிஷனில் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோயின்சைட், இந்த ஆக்சிஸ், அடுத்து இந்த இன்ஜின் பிளாக்ல உள்ள அடுத்த ஆக்சிஸ். ஸோ இதில் உள்ள இந்த ஆக்சிஸையும் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நேராக அது அலைன் ஆயிட்டு. ஸோ இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுக்காண்டி பிளேஸ்மெண்ட் இன்னொரு கன்ஸ்டன்ட், அதாவது இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த ஆக்சிஸ் கோயின்சைட். ஸோ ரெண்டு பார்ட்டும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகிட்டு ஃப்ளிப் அண்ட் ஃப்ளிப். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கோயின்சைட் ஃப்ளிப். ஸோ இது கரெக்டான பொசிஷன்லையும் அடுத்தது கோயின்சைட். அடுத்தது இன்னொரு கோயின்சைட் இந்த ஆக்சிஸ், அதாவது இந்த ஹோல்ட் ஆக்சிஸும் அதுக்கு நேராக உள்ள இந்த ஹோல்ட் ஆக்சிஸையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஹோல்ஸ் செலக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த காம்பவுண்ட்ஸை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்லேட் மூவ். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் ரிமூவ் டெலிட். ஸோ புது கன்ஸ்ட்ரெயின், இதில் உள்ள இந்த ஆக்சிஸ் அண்ட் இதில் உள்ள இந்த ஆக்சிஸ், ஸோ ரெண்டும் கோயின்சைட். ஸோ கரெக்ட் பொசிஷனில் ரெண்டும் கோயின்சைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி அதை மாற்றிக்க முடியும். ஸோ இதை மேட் நியூ கன்ஸ்ட்ரெயின், இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸ், ஸோ மேட்ங்கிற பொசிஷனை கிரியேட் ஆகணும். ஸோ அது ஃபுல்லாக எந்த மூமெண்ட் இல்லாமல் அரெஸ்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச். ஓகே, ஸோ இதை கரெக்டான பொசிஷனில் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இன்ஜின் பவர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வைக்க வேண்டியது இன்ஜினோட ஹெட். ஸோ இந்த இடத்துல இன்ஜின் ஹெட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது போல்ட். ஸோ இன்சர்ட் போல்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இம்பலர் பிஸ்டன், போல்ட் M3 அண்ட் போல்ட் M2. ஸோ போல்ட் M3 எங்கே தேவைப்படும், போல்ட் M2 ஒன்று பார்த்துங்க. ஸோ பெருசாக உள்ளதெல்லாம் போல்ட் M3. ஸோ ஹெட்டுக்கிட்ட போகிறதெல்லாம் போல்ட் M3ங்கிற போல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன். ஸோ M3 போல்ட்டும் M2 போல்ட்டும் ஃபேமிலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை M3 அப்படின்னா ஜென்ரிக், M2 அப்படின்னா இந்த போல்ட்டை எடுத்துங்க. ஸோ ஜென்ரிக் போல்டில் M3 எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே தான். ஸோ இதில் காம்பவுண்ட் சர்ஃபேஸ் நீங்கள் பார்ட் மாடல் பண்ணும்போது ஆட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதில் கொடுக்க வேண்டியது ஒரு ஆக்சிஸ், ஒரு மேட் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸில் இந்த போல்ட் வேணுமோ அந்த ஆக்சிஸையும் அந்த மேட் சர்ஃபேஸையும் சூஸ் பண்ணால் போதும். ஸோ காம்பவுண்ட் சர்ஃபேஸ் கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் காப்பிங்கிற ஆப்ஷன், அடுத்து பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன். ஸோ எந்த இதில் பேஸ்ட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம், அடுத்து இந்த ஃபேஸ். ஓகே, ஸோ அடுத்தது இந்த சைடு ஜஸ்ட் ஒரு பேஸ்ட். எந்த ரெண்டு ஆக்சிஸ், இந்த ஹோலோட ஒரு ஆக்சிஸும் இந்த சர்ஃபேஸ் மேட். அடுத்து பேஸ்ட், இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த மேட். ஸோ காம்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும், காப்பி அண்ட் பேஸ்ட்டும் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ M3ங்கிற போல்ட் வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துங்க. இந்த ஃப்ளாஞ்சில் யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளாஞ்ச் போட்டதுக்கப்புறம் தான் இந்த போல்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது இங்கே உள்ள M2 போல்ட்டை போட்டுற முடியும். ஸோ அசம்பிளி, அதே போல்ட். ஸோ இதில் நம்மளுக்கு தேவை M2. ஓப்பன்.
இதில் ஆக்சிஸ். ஸோ வெளில உள்ளது ஒரு ஆக்சிஸ். ஸோ இந்த உள்ள வர போல்ட்லையும் காமன் இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால இதுவும் ஒரு ஆக்சிஸ் அண்ட் ஒரு மேட் பகுதி சொன்னாலே போதும். ஓகே. ஸோ அந்த போல்ட் ப்ரௌஸ் பண்ணும்போது காமன் இன்டர்ஃபேஸில் தான் கண்டிப்பாக ப்ரௌஸ் ஆகும். ஸோ M2ங்கிற போல்டு வேணும், ஒரு ஆக்சிஸும் ஒரு மேட் தான் சொல்லணும். ஸோ வேறு எது மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது காம்போ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது, அடுத்த உள்ள ஐக்கான் மேனுவலாக நீங்களே இப்போ அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ மேனுவலாக அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு ஆக்சிஸ், ஸோ 2 ஆக்சிஸ் சூஸ் பண்ணணும், 2 பிளானை சூஸ் பண்ணணும். இந்த ஜாமெட்ரியோட ஃபேஸ் அண்ட் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது எப்பயுமே ஆக்சிஸ், ரிமூவ். ஸோ இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த ஃபேஸ் ஃப்ளிப் மூலிமா அது டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போல்டை காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ எந்த ஹோலில் பேஸ்ட் ஆகணும், இந்த ஹோலில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு கொடுத்தது ஒரு ஆக்சிஸ், அடுத்தது கொடுத்தது ஒரு மேட். ஸோ அதுக்கு என்னென்ன டேட்டாஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே டேட்டா தான் இங்கே கொடுக்க முடியும். அடுத்தது இன்னொரு பேஸ்ட். ஸோ இதில் ஒரு ஆக்சிஸ் அண்ட் ஒரு மேட். ஓகே. ஸோ 4 போல்ட் உங்களை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் வைக்க போகிறது இந்த இதில் ஃப்ளான்ச். ஸோ அசம்பிளி ஃப்ளான்ச் ஓப்பன். ஸோ இதையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். கோஇன்சைட் அந்த ஆக்சிஸும் ஏதாவது இந்த ஒரு ஹோலோட ஆக்சிஸும் ஜாயிண்ட் ஆகணும். அடுத்தது நியூ கன்ஸ்டன்ட், இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ இது ஃப்ளிப் மூலியமாக அதை திருப்பிக்க முடியும். ஸோ கரெக்டாக இந்த கோயின்சைட், இந்த 2 ஹோலும் சேமாக இருக்குது, இது 2 மேட்டாக இருக்குது. ஸோ இது பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஹோல்ஸ் கூட இதை அரெஸ்ட் பண்ணணும். அடுத்ததும் கோயின்சைட், இந்த ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸை கொடுத்தா தான் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு அது கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளான்ச் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஃப்ளான்ச் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த 6 போல்ட்டும் உங்களால் கிரியேட் ஆகணும். அசம்பிளி. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போல்ட் M3. ஸோ M3 போல்ட் எடுத்துக்கோங்க. ஜென்ரிக் அப்படின்னா M3. உங்களுக்கு தேவையானது ஒரு ஆக்சிஸ் அண்ட் ஒரு மேட். ஸோ ஃப்ளிப் மூலியமாக அதை ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். பிளேஸ்மெண்ட்டில் ஃப்ளிப். ஓகே. இதை கிளிக் பண்ணிங்க, காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆக்சிஸ் கோயின்சைட், அடுத்து சூஸ் பண்ணது கோயின்சைட். ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு நியூ காம்பவுண்ட் கொடுக்கணுமான அவசியம் கிடையாது. இது பிளேஸ்மெண்ட்லேயே நியூ லொக்கேஷனுங்கிற ஆப்ஷன் மூலிமா ரெண்டாவதையும் கொடுத்துக்க முடியும். ஸோ நியூ லொக்கேஷன், ஆக்சிஸ் அண்ட் ஃபேஸ், ஃப்ளிப், நியூ லொக்கேஷன், ஆக்சிஸ் அண்ட் ஃபேஸ், ஃப்ளிப். ஓகே. ஸோ வேறு எங்கேயும் ஹோல்ஸ் இருக்கானா அந்த ஹோல்ஸ்லையும் உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஹோல்ஸ்லையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அசம்பிளி போல்டு M3. ஸோ அது ஜென்ரிக் மாடல். இந்த ஹோல்ஸும் இந்த ஃபேஸும் மேட் ஆகும். ஸோ அது ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பிளேஸ்மெண்ட்டில் ஃப்ளிப். ஓகே. நியூ அசம்பிளி போல்ட் ஓப்பன் ஜென்ரிக் மாடல். ஸோ இதில் இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த மேட் பகுதி. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு ஃப்ளிப். ஸோ உங்களுக்கு தேவையான போல்ட்டை போட்டதுக்கு அப்புறம் அடுத்த காமெண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ போல்டு ஆட் பண்ணிங்க, எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுவரையும் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் வரிசையாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஃப்ரேம், அடுத்து கொண்டு வந்தது இம்பல்லர், அடுத்ததும் இம்பல்லர், இன்ஜின் பிளாக். ஸோ 4 போல்டு. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண 4 போல்டு யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது M2ங்கிற போல்ட்டை இங்கே லாக் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு ஃப்ளாஞ்சஸ் கொண்டு வந்து அதை அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் M3ங்கிற போல்ட்டை திரும்பி கொண்டு வந்திருக்கோம். அதோட குவான்டிட்டி 6. ஸோ 6 குவான்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளாஞ்சை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நீங்கள் இதில் கொண்டு வர போகிறது இன்ஜினோட கவர், அடுத்தது ஹெட். ஸோ அது மாதிரி வரிசையாக உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இன்செர்ட், அடுத்து இன்ஜின் கவரை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இன்ஜின் கவர் ஓப்பன். ஸோ இந்த இன்ஜின் கவரை கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஸோ இந்த வந்துட்டு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த தான் இன்ஜின் கவர் மாட்ட போகிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கில் இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் அண்ட் ஸோ இதுக்குள்ள இந்த ஆக்சிஸ்.
ஸோ ரெண்டு ஆக்சிஸும் கோயின்சைட். ஸோ நார்மல் ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கோயின்சைட், அதில் ஃப்ளிப். ஸோ அடுத்து கரெக்டாக இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு நியூ கன்ஸ்டன்ட், அதுவும் கோயின்சைட், இந்த ஆக்சிஸும் ஸோ இந்த ஆக்சிஸ் ஸோ அரெஸ்ட் ஆகணும். அண்ட் இந்த ஆக்சிஸ் ஓரியன்ட் கிடையாது, கோயின்சைட். ஸோ ஓரியன்ட். அடுத்து நியூ கன்ஸ்டன்ட், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸும் அடுத்து இந்த டூவில் இந்த ஃபேஸும் டச் ஆகணும். டிஸ்டன்ஸ் தேவையில்ல, கோயின்சைட். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல போய் இது லாக் ஆகிட்டோம். ஸோ இன்ஜினுக்கு கவர் ஒன்று செட் பண்ணியாச்சு. ஸோ சில அசம்பிளி, அதாவது சில கன்ஸ்டன்ட் நீங்கள் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்டன்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த கன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிட்டேன், பட் ரீட் பண்ண விரும்பலை, தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கன்ஸ்டன்ட் எல்லாம்ங்கிற ஆப்ஷன் எடுத்து விட்டிங்கன்னா அந்த கன்ஸ்டன்ட் அப்ளை ஆகாது. ஸோ டிக் பண்ணுற மூலியமாக கன்ஸ்டன்ட் அப்ளை ஆகும். ஸோ டிக் எடுத்துவிட்டா பார்ஷியலி கன்ஸ்டன்ட், ஃபுல்லி கன்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இன்ஜின் கவர் ஒன்று செட் ஆகிட்டு. ஸோ அடுத்து உள்ளது இந்த இன்ஜினோட ஹெட். ஸோ இன்செட் இன்ஜின் ஹெட், இன்ஜின் ஹெட் ஓப்பன். ஸோ ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக இதை பொசிஷன் பண்ணுறணும். ஸோ இதில் சென்டரில் ஹோல்ஸ் இல்லை, அசம்பிளி கோயின்சைட், இந்த ஹோல்ஸும் இந்த ஆக்சிஸும் அதாவது அலைனுங்கிற பொசிஷனுக்கு கிரியேட் ஆகணும். ஸோ கரெக்டாக சென்டரில் உட்காந்துருக்கு, மேலே எடுத்துக்கோங்க. அடுத்து பேஸ்மெண்ட்டில் நியூ கன்ஸ்டன்ட், இந்த ஃபேஸ், அதாவது இந்த ஃபேஸும் இந்த உள்ளே வந்த பகுதி, அதாவது ஹெட்டோட ஃபேஸும் இங்கே மாற்றணும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு மாற்றுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நியூ விண்டோ. ஸோ இந்த விண்டோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா ஸோ உள்ளே வந்த பார்ட்ஸை தனியாக ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தனியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கே ரொட்டேட் பண்ணும்போது ஹோலாக ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சூஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ். ஸோ நார்மல் வேண்டியில் கோயின்சைட். ஸோ ஃபுல்லி கன்ஸ்டன்ட். ஸோ அடுத்தது நீங்கள் ஆட் பண்ண போகிறது கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த தான் கார்பரேட்டர் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த பொசிஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாமோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக்சிஸை பொறுத்தா இல்லை டேட்டம்ஸை பொறுத்தா அப்படின்னு பொசிஷன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் ரெண்டும். இன்செட் கார்பரேட்டர் ஓப்பன். ஸோ கார்பரேட்டர் தனியாகவும் இருக்கும், வேண்டாம் அப்படின்னா அந்த விண்டோவை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கார்பரேட்டரை மேலே எடுத்துங்க. ஸோ அங்கே உள்ள கார்பரேட்டரை எப்படி அசம்பிள் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் கோயின்சைட். ஸோ இதில் உள்ள இந்த ஆக்சிஸும் இதில் உள்ள இந்த ஆக்சிஸும் ஒரே அசைனாக கிரியேட் ஆகணும். ஸோ ரெண்டும் அலைன் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காண்டி பிளேஸ்மெண்ட், அதில் நியூ கன்ஸ்டன்ட், ஆட்டோமேட்டிக்கில் கோயின்சைட். ஸோ இதில் உள்ள இந்த ஆக்சிஸ், இதில் உள்ள அடுத்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் இதுக்கு நேராக கிரியேட் ஆகிட்டு, ஸோ இது தவிர வேற எங்கேயும் மூவ் ஆகாது. இந்த ஆக்சிஸும் அலைன் ஆனதால் இதுவும் நேராக மூவ் ஆக முடியாது. ஸோ ரெண்டு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி இந்த கார்பரேட்டரை அசம்பிளி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறது ஒரு போல்ட். ஸோ இதை நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அசம்பிளி போல்ட் M3 ஓப்பன் ஜென்ரிக். ஸோ எந்த ரெண்டு போல்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இதில் தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த மேட். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடம் அசம்பிள் போல்ட் ஓப்பன். ஸோ இந்த டேபிள் காலத்தில் ஜென்ரிக் ஓப்பன். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட் ஆக்சிஸ் அண்ட் மேட். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் டைரக்ஷன் சேஞ்ச். அடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வர போது கிராங்க் சாஃப்ட். ஸோ கிராங்க் சாஃப்ட் அப்ளை பண்ணுறப்ப இது உள்ள இந்த ஃபேஸை பொறுத்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஹைட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதை ரைட் கிளிக் ஹைட். ஸோ அசம்பிள் பண்ணியாச்சு, தற்காலிகமாக இதை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா இந்த சர்ஃபேஸில் தான் இந்த கிராங்க் சாஃப்டோட சர்ஃபேஸ் ஒட்ட போகுது, அதுக்காண்டி. ஸோ இப்போ அசம்பிளி இதில் கிராங்க் சாஃப்ட்
ஓப்பன். ஸோ கிராங்க் ஷாஃப்ட்டை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கோஇன்சைட். ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ், இதோட சென்டர் ஆக்சிஸும் சேம். ஃபிளிப் பண்ணுறது மூலிமா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்தது நியூ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ உள்ள இந்த சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த வெளியே உள்ள கவரை நீங்கள் ஹைட் பண்ணியிருப்பீங்க. இந்த சர்ஃபேஸும், ஸோ இதில் உள்ள அடுத்தது இந்த சர்ஃபேஸும் மேட். ஸோ டிஸ்டன்ஸ் தேவையில்ல, கோயின்சைட். ஸோ கரெக்டாக செட் ஆகிட்டு அப்படின்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட்னு இதில் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள இந்த அலோ அசம்ஷனுங்கிற ஆப்ஷன் மூணாவது கண்டிஷனை கொடுக்கணும் தேவை கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிஸை கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஆக்சிஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் 2 டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது ஆக்சிஸ்லேயே அப் அண்ட் டவுன். அடுத்தது அந்த ரொட்டேஷன். ஸோ அப் அண்ட் டவுன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த ஆப்ஷன் கோயின்சிடென்டாக அந்த ஃபேஸ். ஸோ கோயின்சிடென்டாக அந்த ஃபேஸை கொடுத்தோன்னா இது அப் அண்ட் டவுன் மூவ் ஆகாது, ஃபர்ஸ்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் அலோ அசம்ஷன் கொடுக்கறது மூலியமாக மூணாவது ஆப்ஷனை அதை அரெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ மேக்ஸிமம் ரொட்டேஷன் ஆப்ஷனை நீங்கள் கடைசியாக கொடுக்கணும், அது தேவையில்லை. அப்படிங்கிறப்ப அலோ அசம்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு டிக் எடுத்து விட்டிங்கன்னா இது பார்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது நீங்கள் இப்போ இந்த ரொட்டேஷனை இண்டிவிஜுவலாக அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அலோ அசம்ஷனுங்கிறது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் உள்ள செட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறது கனெக்டிங் ராட். ஸோ கனெக்டிங் ராட் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்டனையும் உங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கனெக்டிங் ராட். ஸோ அசம்பிளி, கனெக்டிங் ராட், ஓப்பன். ஸோ இதில் ஒரு ஆக்சிஸ் ஆட்டோமேட்டிக் கோஇன்சைட். ஸோ இந்த ஆக்சிஸையும் இதில் உள்ள இந்த ஆக்சிஸ், அதாவது இதுக்குள்ள இந்த சாஃப்ட்டுக்குள்ள ஆக்சிஸையும் கோஇன்சைட். ஸோ எது விதத்தில் இருக்கும் அதை மூவ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க. ஸோ அடுத்து இதை வெர்டிகலாக திருப்பணும். ஸோ வெர்டிகலாக திருப்புறதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் மேலே உள்ள பிஸ்டன் பின். அதாவது இதில் உள்ள ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ அடுத்து பிளேஸ்மெண்ட், நியூ கன்ஸ்ட்ரெயின்ட், ஆட்டோமேட்டிக்கில் கோஇன்சைட். ஸோ இந்த வெர்டிகலாக திருப்புறதுக்காண்டி 2 டேட்டா பிளான் யூஸ் பண்ணி இதை திருப்ப முடியும். ஸோ இதில் உள்ள அசம்பிளி டேட்டா பிளான் இதுவும், ஸோ இதுக்கு பேரில் உள்ள இதையும் நீங்கள் கோஇன்சைட்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த டேட்டா பிளானும், ஸோ உங்களோட இந்த இது வெர்டிகலாக திரும்பிட்டு பட் டைரக்ஷன் கீழே இருக்குது. ஸோ ஃப்ளிப் பண்ணுறது மூலியமாக இது மேலே போகும். ஸோ அடுத்து நியூ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபேஸ், அந்த ஜாயிண்டோட ஒரு ஃபேஸ். அடுத்து ஸோ இதில் உள்ள இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணிங்க, இந்த ஃபேஸ். ஸோ டிஸ்டன்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு தேவை கோஇன்சைட். ஸோ சென்டரில் அது கரெக்டாக போய் மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ இந்த கோஇன்சைட், அதாவது இந்த பேரலல் இல்லை இந்த கோயின்ஸுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிளியரன்ஸுக்காண்டி 1. ஓகே. ஸோ கனெக்டிங் ராடையும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறது பிஸ்டன் பின் அண்ட் பிஸ்டன். ஸோ பிஸ்டன் இந்த இடத்துல வர்றதுனால உங்களுக்கு எல்லாம் செப்பரேட்டாக தெரியாது. இது ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், ஹைட். ஸோ பிஸ்டன் இந்த இடத்துல தான் வரப்போகுது, இந்த இடத்துல இது லாக் ஆகும். ஸோ அடுத்தது அசம்பிளி, பிஸ்டன், பிஸ்டனோட பின், ஓப்பன். ஸோ இந்த பிஸ்டன் பின் ஆட்டோமேட்டிக்கில் கோஇன்சைட், இந்த ஆக்சிஸும் அந்த பிஸ்டன் பின்னோட ஆக்சிஸ், ஸோ ரெண்டும் அலைன் ஆகணும். ஸோ இந்த இதுட்டா இருக்குது. ஸோ இந்த விண்டோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பிளேஸ்மெண்ட்டில் நியூ கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த ஃபேஸ், அடுத்து இதில் உள்ள இந்த ஃபேஸ். ஸோ டிஸ்டன்ஸ் 0.5ன்னு கொடுத்துருங்க. எக்ஸாக்டாக இங்கே வந்து நிற்கும். ஸோ ஃப்ளிப் 0.25. இப்போ ஃப்ளிப்
எக்ஸாக்டாக அந்த டைரக்ஷனாக பொசிஷன் பண்ணிடுவோம். ஸோ லென்த்தில் உள்ள ஆஃப் வேல்யூ அதாவது 14, இதை நான் 15 செட் பண்ணிக்கிறேன். இந்த கிட்ட மெர்ஜ் ஆகுது. ஸோ இது 14. ஓகே. ஸோ பிஸ்டன் பண்ண ஃபுல்லாக கன்ஸ்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் மாட்ட வேண்டியது அந்த பிஸ்டன். அசம்பிளி பிஸ்டன். ஓகே. ஸோ பிஸ்டனோட பகுதி உள்ளே வந்துடும். ஸோ இது எப்படி கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு கொண்டு வராங்கிறத பார்ப்போம். ஸோ இது ரெண்டையும் அலைன் பண்ணுறது மூலியமாக இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கில் கோயின்சைட். ஸோ இந்த ஹோல்ஸுக்குள்ள ஆக்சிஸும் ஸோ இங்கே பிஸ்டன் ராட் இல்லைன்னா பிஸ்டன் பின்னுக்குள்ள ஆக்சிஸும் அலைன் ஆகணும்னு சொல்லிடுங்க. ஸோ ரெண்டும் அலைன் ஆயிரும். ஸோ இதை கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காண்டி பிளேஸ்மெண்ட், நியூ கன்ஸ்ட்ரெயின், இந்த மிட் பிளேனும் ஸோ இதில் உள்ள இந்த மிட் பிளேனும் கோயின்சைட். கரெக்டாக அந்த பொசிஷனில் லாக் ஆகிருக்கு. ஸோ பொசிஷன் அதாவது பிஸ்டன் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓப்பன். ஸோ வேறு எதுவும் போல்ட் போடணும். ஸோ ஹெட்டுக்கு மேலே போல்ட் போடணும் அப்படின்னா போல்ட். ஸோ அந்த ஹெட் கவரை அன்ஹைட் பண்ணிடலாம். இந்த ஹெட்டோயும் அன்ஹைட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நீங்கள் போட போகிறது இந்த போல்ட். ஸோ கார்பரேட்டர் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் பிஸ்டன் பின் எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே போல்ட். ஸோ இந்த இதில் போல்ட் போடாமல் இருக்கிறதுனால இந்த இதில் தேவையான போல்ட்டை போட போகிறோம். ஸோ அசம்பிளியில் இதுக்கு தேவையான போல்ட்டை எடுத்துக்கோங்க. M3 ஓப்பன். ஸோ ஜென்ரிக் போல்ட் தான் உங்களுக்கு M3. ஸோ எந்த ஆக்சிஸ் மேட் ஆகணும்? ஸோ இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த சர்ஃபேஸ். ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பிளேஸ்மெண்ட்டில் ஃப்ளிப். ஸோ பிளேஸ் பண்ணிவிட்டு நியூ லொக்கேஷன். ஸோ அதே தான் இதுவும் ஒரு ஆக்சிஸ் ஒரு ஃபேஸ். ஸோ டைரக்ஷனை ஃப்ளிப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அடுத்து கீழே உள்ள 2 போல்ட் போடணும். ஸோ இன்செட்டில் போல்டன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜென்ரிக் போல்ட், இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த ஃபேஸ். டைரக்ஷன் ஃப்ளிப். ஓகே. ஸோ இதுமாதிரி ஒவ்வொன்றா இன்செர்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ திரும்பி இன்னொரு ஃபோல்ட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு தேவையான போல்ட்டை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஜென்ரிக். ஸோ இந்த ஆக்சிஸ் அண்ட் இந்த மேட் பகுதி. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் ஃப்ளிப். ஓகே. ஸோ போல்டெலாம் நீங்கள் இன்செர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ மேலே இதுலேயும் போல்ட் போடணும் அப்படின்னா இங்கேயும் போல்ட் போட்டு லாக் பண்ணணும். ஸோ இன்செர்ட்டில் போல்ட் M2 ஓப்பன். ஸோ இதுவும் காம்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு ஆக்சிஸும் ஒரு மேட் தான் கேட்குது. ஒரு ஆக்சிஸ் ஒரு மேட். ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ் இல்லாமல் இந்த போல்டை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அசம்பிளியில் போல்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தேவையில்லை, நான் இண்டிவிஜுவலாக நீங்களே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டு ஜாமெட்ரி இல்லாமல் இதில் மேனுவல் ஆப்ரேஷன். ஸோ இதில் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க? கோயின்சைட். ஸோ இந்த ஆக்சிஸும் போல்டு இங்கே தெரியும். ஸோ போல்டில் உள்ள இதில் உள்ள இந்த ஆக்சிஸ். ஸோ 2 ஆக்சிஸும் கோயின்சைட் ஆக போகுது. அடுத்தது பிளேஸ்மெண்ட்டில் நியூ கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஃபேஸும் மேட். ஸோ அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகும். ஸோ இது டிஸ்டன்ஸ் தேவையில்லை, கோயின்சைட். ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க இதோட ஆக்சிஸ் அண்ட் இதோட ஆக்சிஸ். ஸோ அசம்பிளியோட ஆக்சிஸும் உள்ள வர பார்ட்டோட ஆக்சிஸும் கோயின்சைட். ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வச்சுக்க போகிற ஆப்ஷன் மேனுவல். ஸோ காம்பவுண்ட் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ இன்செர்ட் போல்ட் M2 ஓப்பன். ஸோ காம்பவுண்ட் ஃபேஸில் செட் ஆகிருக்கு இந்த ஃபேஸ் அண்ட் இந்த மேட். ஓகே. ஸோ ஹோல் ப்ளோவரையும் நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ரெண்டரிங்கும் இல்லை அதை யூஸ் பண்ணி சிமுலேஷனும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்ஜின் ப்ளோவோட டோட்டல் அசம்பிளி. ஸோ இத்தனை பார்ட்ஸை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ பிஸ்டன் போல்டு எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட கட் செக்ஷன் வியூவை பார்க்கணும். ஸோ அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கட் செக்ஷன் வியூ பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும்.
ஸோ செக்ஷனல் வியூ, பிளானர். எந்த பிளானை பொறுத்து நீங்கள் செக்ஷன் வியூ எடுக்க போகிறீங்களோ அந்த பிளானை ரெஃபரன்ஸாக கொடுங்க. ஸோ இந்த பிளான். ஸோ இந்த பிளான் கொடுத்ததுக்கப்புறம் இதோட கட் செக்ஷன் வியூ கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ண பிஸ்டன் மற்ற எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ எவ்வளோ தூரம் டெப்த் இருக்கணுமோ அவ்வளோ டெப்த். ஸோ ஓகே. ஸோ இதோட கட் செக்ஷன் வியூ. ஸோ பாதியாக கட் பண்ணால் எந்த ஷேப்பில் தெரியுமோ அது இதான். ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ண கிராங்க் ஷாஃப்ட், நீங்கள் அரேஞ்ச் பண்ண பிஸ்டன் அதாவது கனெக்டிங் ராட், பிஸ்டன் பின். ஸோ இதோட ஹெட். ஸோ அசம்பிளியில் ஸ்பார்க் பிளக். ஸோ கார்பரேட்டுக்கு அடுத்தது ஃப்ளான்ச். ஸோ க்ளோ பிளக் ஓப்பன். ஸோ இதில் ஒரு ஆக்சிஸும் இதில் உள்ள ஒரு ஆக்சிஸ், அதாவது இந்த ஆக்சிஸும் கோஇன்சைட். அடுத்தது பிளேஸ்மெண்ட்டில் ஸோ காம்பவுண்டில் உள்ள இந்த ஃபேஸும் அசம்பிளியில் உள்ள இந்த ஃபேஸும் மேட், அதாவது கோஇன்சைட். ஸோ இதில் ஓகே கொடுக்குறது மூலியமாக அதை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ ஸ்பார்க் பிளக் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ண ஸ்பார்க் பிளக் தலைங்கீழ இருக்குது. ஸோ இதுமாதிரி நீங்கள் தப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதை எடிட் பண்ண முடியுமா? ஸோ பண்ண முடியும். ஸோ எந்த இதில் ஸ்பார்க் பிளக் அரேஞ்ச் பண்ணீங்களோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இதை ஃப்ளெக்சிபிள். ஸோ மேட்டுக்கு இந்த கோயின்ஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் கொடுத்துருங்க. ஸோ மேலே கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ ஸ்பார்க் பிளக் அரேஞ்ச் ஆகிட்டு. ஸோ தேவையில்லாத காம்பவுண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், கட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களால் அசம்பிள் பண்ண முடியும், டேரெக்டாக அசம்பிள் பண்ண முடியும். இல்லை தேவையில்லாத அமௌண்ட் ஹை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண வியூவை நான் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வியூ மேனேஜரில் வியூ மேனேஜர், அதில் செக்ஷன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் இந்த செக்ஷன். ஸோ எக்ஸ்ட்ரா செக்ஷன் வேணும் அப்படின்னா நோ கிராஸ் செக்ஷன் மூலியமாக இதை பழையமை கொண்டு வந்துட முடியும். ஸோ நீங்கள் பண்ண அசம்பிளியை எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அசம்பிள் பண்ண ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும், அதாவது தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக டெவலப் ஆகும். இதை கரெக்ட் பொசிஷனுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதில் உள்ள எடிட் பொசிஷன். ஸோ எடிட் பொசிஷனை யூஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் கிளிக் பண்ணால் இதோட 3D ட்ராகர். ஸோ இது பேர் தான் 3D ட்ராகர். இதை மூவ் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ இது மூவ் ஆகணும். இந்த காம்பவுண்ட் இங்கிட்டு மூவ் ஆகணும். அடுத்து இந்த காம்பவுண்ட் லாஸ்ட்டாக இங்கே கிரியேட் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்றே உங்களால் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ டிஸ்மேன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ செலக்ட் ஆல். ஸோ இதான் நீங்கள் அசம்பிள் பண்ண வியூ அண்ட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ்போர்ட் வியூ ஆஃப் பண்ணுங்கள், நார்மல் பொசிஷனுக்கு அது கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா .asm அப்படிங்கிற ஃபைலில் சேவ் ஆகும். ஸோ சேவ். ஸோ இன்ஃபோ மீடியாவில் .asm ஃபைலில் சேவ் ஆகிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட் ஃபைலும் நீங்கள் சேவ் பண்ண இந்த அசம்பிளி ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லா டயத்திலும் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஹோல் அசம்பிளியும் உங்களால் ஸ்ட்ரிங் ராப் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் ராப். ஸோ சப்செட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஹோல் அசம்பிளியும் உங்களால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரிங் ராப் ஃபீச்சருக்கு இன்க்ளூட் ஆகணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ செலக்ட் ஆல். ஓகே. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபுல்லாக சர்ஃபேஸாக மாறிடும். ஸோ இந்த ஃபீச்சரை வேறு யாருக்கும் சென்ட் பண்ணிங்கன்னா இதை எடிட்டோ வேறு ஏதோ பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் ப்ளோவரை பார்க்க மட்டும்தான் முடியும், எந்த எடிட்டும் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் ஃபீச்சர். ஸோ இதோட வெயிட் கூட அவங்களுக்கு தெரியாது, சர்ஃபேஸ் ஃபீச்சராக மாறிட்டு. ஸோ இது சர்ஃபேஸ் ஃபீச்சராக மாற்றணும் மட்டும் இல்லாமல் இதை சேவஸ் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி சேவிய காப்பின்னு கொடுங்க. ஸோ இன்ஃபோ மீடியா ப்ளோவர் 1, இன்ஃபோ மீடியா ப்ளோவர் அசம்பிளி. ஸோ 2 இன்ஃபோ மீடியாவில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ன நேம் செட் பண்ண போகிறோம்? இதை ஸ்ட்ரிங் ராப் இன்ஃபோங்கிற நேம்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவஸில் டைப் மாற்றிக்க போகிறோம். ஸோ இதில் உள்ள ஸ்ட்ரிங் ராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்ட்ஸில் கேட்ட அதே ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் சர்ஃபேஸ் சப்செட் அப்படிங்கிறது இதுதான். ஒரு சர்ஃபேஸாக மாறணும், நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா அசம்பிளியும் ஒரு சர்ஃபேஸில் டெவலப் பண்ணது மாதிரியே மாறணும் அப்படின்னா சர்ஃபேஸ் சப்செட். ஸோ இதில் போல்ட் எல்லாமே சிங்கிள் ஃபீச்சராக இருக்கும். அடுத்தது ஃபேஸர் டாட் சாலிட். ஸோ ஃபேஸர் டாட் சாலிடுங்கிறது ஒரு போர்வமாய் போட்டு மூடி வைக்கிறது. இதை பற்றி பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ 3ல் வச்சுட்டு ப்ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ முடியாச்சு. ஸோ ஒரு 4 போட்டு 3 எப்படி இருக்குமோ அது மாதிரி டெவலப் ஆயிரும். சரி, அதாவது இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 6. ஸோ அந்த மெஷிங் உங்களுக்கு ஃபைனிங்காக நடக்கும். ஸோ இதுமாதிரி அந்த ஷேப் மட்டும் பார்க்கலாம், அதோட சைஸை மட்டும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி போட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இன்னும் இதோட மேக்ஸிமம் லெவல் 10. ப்ரிவ்யூ. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா மேக்ஸிமம் அக்யூரசி, ஸோ அந்த பார்ட் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் உங்களுக்கு கவர் பண்ணி அனுப்பலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் இது ஒரு செப்பரேட் பாடியாக தான் இருக்குமே தவிர தனித்தனியாக பார்க்க முடியாது. இது ஹோல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஏன் இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுது அப்படின்னா ஃபில் ஹோல்ஸுங்கிற ஆப்ஷன் இதில் டிக் ஆகிருக்கு. ஸோ ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் ஆக வேண்டாம், அதாவது நீங்கள் ஹோல்ஸை யூஸ் பண்ணி போட்ட அந்த எக்ஸ்ட்ரூட் கட் இதெல்லாம் ஃபில் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபில் ஹோல்ஸ் இக்னோர் ஸ்கெல்டன்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே இன்ஃபர்மேஷன் ஓடிட்டு இருக்கும். ரிஃபைனிங் அனாலிசிஸ் 100% டன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்